அழகுல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். கொடைக்கானல் போயிட்டு வந்ததுல இருந்து மலருக்கு உடம்பே சரியில்லை. மதியம் காலேஜ் போயிட்டாங்க, பாக்யராஜும் வேலைக்கு போயிட்டாரு. மதிய சாப்பாட்டுக்கு மலர் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. மலரால சுத்தமா சமைக்கவே முடியல. உடம்பெல்லாம் காய்ச்சி அடிக்கிற மாதிரி இருக்கு. மலர் தொட்டு பார்க்குறாங்க, என்ன காய்ச்சி அடிக்கிற மாதிரி இருக்கு, சுத்தமா முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜலட்சுமி வராங்க. ஏய் மலரு, என்ன நீ சமைச்சியா சமைக்கலையா? மாமா சாப்பிட்ற நேரமாச்சு, இம்பட்டு நேரமா என்னத்தான் பண்ற அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவோ மலருடைய முகமே வாடி போயிருக்கு. இல்லத்த இந்த முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மலர் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஓ முகமே ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், இல்லத்த கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, காய்ச்சடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்னது காய்ச்சடிக்குதா? அதான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், டூரெல்லாம் போகாதேன்னு சொன்னா கேட்டியா? அங்கே போய் நல்லா ஆடி இருப்ப, அதனாலதான் அப்படி காய்ச்சல் வந்திருக்கு, சீக்கிரம் சமைச்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், இல்ல தந்தா முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மலரை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்குள்ள வந்து மாத்திரையை போட்டுட்டு படுக்கிறாங்க. அப்பையும் மலருக்கு உடம்பு சரியான மாதிரி தெரியல. பாக்யராஜு வேலையை விட்டு வந்துடுறாரு. மதியம் காலேஜ் போயிட்டு வந்துடுறாங்க. மலர் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து பாக்குறாரு. மலர் இல்ல, எப்பயுமே இங்கதானே இருப்பா, ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள வராரு. மலர் பார்த்தா போர்வையை போத்தி படுத்து கிடக்காங்க. மலரு என்ன மலரு, இப்படி படுக்கிற ஆளே இல்லையே நீனு, என்ன மலரு என்னாச்சு மலர் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் மலரை தொட்டு பார்க்க உடம்பெல்லாம் நெருப்பா இருக்கு. ஏன் மலரு, என்ன மலரு உடம்பு இப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்கவும், இல்லைங்க போயிட்டு வந்ததுலேருந்தே, கொடைக்கானல் போயிட்டு வந்ததுலேருந்தே உடம்பு ரொம்ப சரியில்லை, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. டயர்டாக இருக்கா? அவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் படுத்து கிடக்கியா? கிச்சனில் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சிருக்க, சாப்பாடு சமைச்சு வச்சிருக்க, என்ன மலரு முடியலன்னு எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே, மதியம் லஞ்சுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், பரவாயில்லைங்க மாமாவுக்கு கடை சாப்பாடு ஒத்துக்கிறாதுல்ல, அதான் எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன், என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் படுத்தே கிடக்கவும், வா மலர் இந்த மாதிரில ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கூப்பிடவும், இல்லைங்க மாத்திரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், உன்னை பார்த்தா மாத்திரை போட்டிருக்க மாதிரி தெரியலையே, இவ்வளவு உடம்பு நெருப்பா சுடுது, வா மலர் உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போது, வா மலர் போலாம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. மலர் வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மதியும் வராங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி வரவும் மலர் படுத்திருக்காங்க. வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கூப்பிடுறாரு. மலர் படுத்திருக்கவும், என்னாச்சு ஏன் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து மலரை தொட்டு பாக்குறாங்க. உடம்பு ரொம்ப சுடுது. என்ன உடம்பு இப்படி சுடுது, 100 டிகிரிக்கு மேல இருக்கும் போல, எந்திரிங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய கூப்பிடவும், நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ப்பா வரவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், அவ்வளோ வேலையை முடிச்சு வச்சுட்டா வந்து படுத்திருக்கீங்க, உடம்பு முடியலன்னா வேலை பார்க்காம இருந்திருக்கலாம்ல, அவ்வளோ வேலையும் பார்த்தா மேற்கொண்டு தானே உடம்பு சரியில்லாம ஆகும், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்க உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்னு, ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எல்லாருக்குமே டயர்டா தான் இருக்கு, நீங்க அவ்வளவு டயர்ட வந்த கையோட கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு அவ்வளவு வேலையும் பார்த்து அவ்வளவு துணியை துவைச்சு மறுநாள் கிருத்திகின்றனால அவ்வளவு லைட்டும் பண்ணி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா மலரும் கிட்ட அவ்வளோ விஷயத்தையும் சொல்லவும் பாக்யராஜ் அத்தனையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. மலரு ஏன் மலரு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது ஒரு சாப்பாடை வச்சுட்டு பிசாட்ல படுக்க வேண்டியதானே, அப்படிலாம் எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா நான் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ண போறேன், ஏன் மலர் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், இங்க பாருங்க இத நீங்க இங்க சொல்லக்கூடாது, நீங்க வெளியில வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட தான் சொல்லணும், உங்க அம்மா அப்பா தான் இவ்வளவு ஆர்டர் பண்றாங்க, ஏன் கிருத்திகனா ஒரு சாம்பாரு ஒரு பொரியல் ஒரு சோறு வச்சா பத்தாதா, ஏன் சாம்பாரு கூட்டு பொரியல் ரசம் மோறு வடை பாயாசம்னு சொல்லி இத்தனை ஐட்டம் பண்ணாதான் அன்னைய கிருத்திகை நல்லா இருக்குமா, நீங்க தான் சொல்லணும், இவங்க கிட்ட சொல்லி என்ன பண்றது, அவங்க சொல்றது தானே இவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி பாக்யராஜ் கிட்ட கேட்கவும், பாக்யராஜுக்கும் பார்த்தா இது சரின்னு தோணுது. மலருக்கு திடீர்னு வாந்தி வர மாதிரி இருக்கு. வேகமா எந்திரிச்சு மலர் வாந்தி எடுக்க போகவும் வாந்தி எடுத்த கையோட மலர் டக்குன்னு பார்த்தா மயங்கி விழுந்துறாங்க. மலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்யராஜ் பதறாரு. மலர் எந்திரி மலர் அப்படின்னு சொல்லி இங்க முகத்துல பார்த்தா தண்ணி எல்லாம் தெளிக்கிறாரு. மலர் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல, அவங்க அன்கான்சியஸ் ஆயிட்ட மாதிரி இருக்கு, தூக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் பாக்யராஜ் வேகமா பார்த்தா மலரை தூக்கிட்டு வெளியே வரவும், ஏய் என்னடா ஆச்சு, எதுக்கு அவளை தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும் பாக்யராஜ் பார்த்தா ஒரு முறைக்கிறாரு. ராஜலட்சுமி பார்த்தா அப்படியே பாக்யராஜ் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோ டேய் சுரேஷ் ஆட்டோ புடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்யராஜ் சொல்லவும் இங்க பக்கத்துல ஆட்டோ வருது. ஆட்டோ பிடிச்சு
பாக்யராஜ் மலரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு, இவ்வளவு காய்ச்சலை வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, முன்னாடியே ஃபீவர்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் சத்தம் போடவும், இல்லை டாக்டர் சொல்லி சொல்லி பார்த்தேன் வரவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், அதான் ஃபீவர் ரொம்ப ஹை ஆகி வாமிட் போய் இப்போ அன்கான்சியஸ் ஆகிற அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. பாக்யராஜ் மலரா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு இருந்து வீட்டுக்கு வராரு. டேய் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்கவும், பா நான் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், மலர் அப்பதான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், மலரு நீ சும்மா இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்கிறேன், அப்பா அம்மா உங்ககிட்டையும் தான். இனிமேலும் மலர்கிட்ட அது வேணும் இது வேணும் அந்த ஐட்டம் பண்ணு இந்த ஐட்டம் பண்ணு, ஆளுக்கு ஒவ்வொரு சாப்பாடு, எனக்கு பூரி வேணும் பொங்கல் வேணும், எனக்கு இது வச்சாதான் நான் சாப்பிடுவேன் அது வச்சா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் இனிமேல் யாரும் எதுவும் சொல்லவும் கூடாது. மலரு ஒரு சாப்பாடு தான் பண்ணுவா, எல்லாருக்கும் சப்பாத்தினா எல்லாருக்குமே சப்பாத்தி தான், ஒரு ஆளுக்கு தோசை வேணும் ஒரு ஆளுக்கு இட்லி வேணும் அப்படியெல்லாம் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவளும் எவ்வளவுதான் வேலை செய்வா, அவளும் மனுஷி தானே, அவ என்ன மிஷினா? கொடைக்கானல் போயிட்டு வந்து எல்லாருக்குமே பயங்கர டயர்டு, அவ்வளோ டிராவல், அதை போயிட்டு வந்து எல்லாரும் வீட்டில் ரெஸ்ட் எடுக்குன்னு தான் நினைப்பாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அதை பண்ணு இதை பண்ணு, அதை சம இதை சம, இவ்வளவு சமைச்சு இவ்வளவு வேலை பார்த்தா அந்த உடம்பு என்னதான் ஆகும்? அவ்வளவு காய்ச்சலை வச்சுக்கிட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு போய் படுத்திருக்கா. ரொம்ப டிகிரி ரொம்ப அதிகமாகி வாந்தி எடுத்து அன்கான்சியஸ் போற அளவுக்கு ஆயிட்டா. மா இனிமேல் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவன் கிட்டையும் ராஜலட்சுமி கிட்டையும் பாக்யராஜ் சொல்லவும், என்னடா பாக்யராஜ் உன் பொண்டாட்டியை நாங்கெல்லாம் கொடுமைப்படுத்துறோம்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், பாக்யராஜால எதுவுமே பேச முடியல. அப்பதான் மதி அவர் சொன்னதுல என்ன தப்பு, ஏன் எல்லாரும் ஒரு சாப்பாடை சாப்பிட மாட்டீங்களா? சாம்பார் கூட்டு சோறு இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் அப்பளம் வடைன்னு வச்சாதான் சாப்பிடுவீங்களா? ஏன் எல்லாருமே தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? ஒரு ஆளுக்கு தோசை ஒரு ஆளுக்கு பொங்கல் ஒரு ஆளுக்கு இட்லி இன்னொரு ஆளுக்கு பூரி, ஏன்னா இத்தனை செய்யறதுக்கு இதென்ன ஹோட்டலா இல்ல சத்திரமா? ஏன் எல்லாரும் ஒரு சாப்பாடு தானே சாப்பிடணும், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேனா? என்ன பண்றது, ஒரு ஆள் எவ்வளவு வேலைதான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியும் பார்த்தா இங்க கேள்வி மேல கேள்வி கேட்க, ராஜலட்சுமி ராகவனால பார்த்தா எதுவுமே சொல்ல முடியல. மதி நீ சும்மா அருமதி அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், எல்லாம் உங்களை சொல்லணும், அவங்க இந்த சாப்பாடு கேட்கையில இல்லை இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, ஒரு சாப்பாடு தான் செய்வேன் அதை தான் நீங்கள் சாப்பிடணும் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த விஷயம் வந்திருக்காது. நீங்களும் இவ்வளோ வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு சமைப்பீங்க? ஆளுக்கு ஒரு ஐட்டம்னா இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கும், அத்தனை பேத்துக்கு ஒவ்வொரு ஐட்டம்னா எவ்வளோ நேரம் நின்று சமைப்பீங்க? உங்க உடம்பே நீங்க பார்க்கணும்ல, உங்களுக்கு பிடிச்சது என்னைக்காவது நீங்க சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாரும் மிச்சம் வச்சது போக அதை சாப்பிட்றீங்க, கொஞ்சமாவது உங்களையும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த வீட்டுல எல்லாரும் எப்படியோ அந்த மாதிரிதான் நீங்களும் அப்படின்னு சொல்லி மதி மலருக்கு அறிவுரை சொல்ல, மலரால எதுவும் பேசவும் முடியல. ராஜலட்சுமி ராகவனும் பார்த்தா மதியை முறைச்சு பார்த்துட்டு நின்றுகிட்டு இருக்காங்க.